நண்பர்களே, ஆர்கானிக் ஃபார்ம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு நான் வந்து புதுசா இன்குபேட்டர் செய்யற மிகப்பெரிய மிஸ்டேக் வந்து ஹைக்ரோமீட்டர் இல்லாம இன்குபேட்டர் செய்வாங்க. அதனால நிறைய ஃபெயிலியர் ஆகுங்க. புதிய இன்குபேட்டர் செய்யறவங்க கண்டிப்பா இந்த ஹைக்ரோமீட்டரை வாங்கி நீங்க இதை வச்சு உள்ள எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்றத கண்டிப்பா டபுள் செக் பண்ணாதான் நமக்கு வந்து குஞ்சு நல்லா பொரிக்கும். இப்போ நம்ம இன்குபேட்டர் இங்கே பண்ணிட்டுங்க, இன்குபேட்டர் இப்படி செஞ்சுட்டு இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தெர்மோஸ்டேட் இருக்கு. தெர்மோஸ்டேட்ல ஒரு டெம்பரேச்சர் காமிக்கும். உதாரணத்துக்கு ஒரு 37.5க்கு வந்து கட் ஆஃப் ஆகுது, திரும்பி 36.5க்கு ஆன் ஆகுது அப்படின்னா உள்ள வந்து நமக்கு அதே டெம்பரேச்சர் தான் இருக்கும் அப்படின்றது கன்ஃபர்மேஷன் கிடையாது. நாம் அதையும் ஒரு டைம் செக் பண்ணிக்கணும். அதை எப்படி செக் பண்ணுவோம்னா, இந்த ஹைக்ரோமீட்டர் இருக்கு இல்லைங்களா, இது வந்து ஹெச்டிசி ஹைக்ரோமீட்டர். இந்த ஹைக்ரோமீட்டரில் நமக்கு டெம்பரேச்சரும் தெரியும், ப்ளஸ் ஹியூமிடிட்டி ஈரப்பதம் எவ்வளோ இருக்குன்றதும் தெரியும். அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஒரு இன்குபேட்டரை நம்ம செஞ்சிடறாங்க. இது மாதிரி வச்சு நம்ம 2 ஃபேனு, ஒரு லைட்டு, 3 லைட்டு போட்டு நம்ம இன்குபேட்டரை ரெடி பண்ணிடுறோங்க. ரெடி பண்ணிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் பாருங்க, இந்த அளவுக்கு தண்ணி உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணி வைக்கணுங்க. இந்த அளவுக்கு தண்ணி வச்சுட்டு நாம் இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், ஹைக்ரோமீட்டர் உள்ள வச்சிடணும். ஒரு நாள் ஃபுல்லாக ரன் பண்ணணும். இது மாதிரி மூடி வச்சுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக மிஷினை ஓட விட்டாதான் உங்களுக்கு வந்து உள்ள எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்போ உள்ள எவ்வளோ டெம்பரேச்சர் இருந்தால் குஞ்சு பொரிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் ஃபுல்லாக ஓட விட்டு அடுத்த நாள் எடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்க. அடுத்த நாள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு 37லேருந்து 38 இல்லை 38.5க்குள்ள இருந்தால் கூட நமக்கு வந்து குஞ்சு பொரிக்கிறதுக்கு அதிகமான பாசிபிள். 37லேருந்து 38க்குள்ள இருந்தாவே போதுங்க. அதே மாதிரி ஈரப்பதம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 18 நாளைக்கு வந்து ஒரு 60லேருந்து ஒரு 70க்குள்ள இருக்கலாங்க. அதே மாதிரி அந்த கடைசி 3 நாள் குஞ்சு பொரிக்கும் போது நமக்கு வந்து ஒரு 70லேருந்து 80க்குள்ள இல்லை 85 90க்குள்ள இருக்கலாங்க. ஒன்றும் தொந்தரவு கிடையாது. நீங்கள் இந்த அளவுக்கு தண்ணி வந்து இந்த அளவுக்கு ஒரு பவுலில் வச்சுட்டீங்கன்னா நீங்கள் வந்து அப்பப்போ நீங்கள் ஹியூமிடிட்டியை பற்றி கவலைப்பட தேவையில்லை. இந்த பவுலோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 7 இன்ச்சு நீளம், 5 இன்ச்சு அகலம், 5 இன்ச்சு உயரம். இந்த அளவுக்கு வச்சிட்டிங்கன்னா ஒரு 2 லிட்டர் அளவுக்கு தண்ணி உள்ளே குடிக்கும். நீங்கள் ஹியூமிடிட்டியை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஆனால் இன்குபேட்டர் புதுசாக செஞ்சால் கண்டிப்பாக இந்த ஹைக்ரோமீட்டர் வேணுங்க. இந்த ஹெச்டிசி ஹைக்ரோமீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமேசான்லேயே வந்து 300 ரூபா ப்ரைஸு, ப்ளஸ் டெலிவரிக்கு ஒரு 40 ரூபா, 340 ரூபா அந்த ரேட் வருங்க. ஆனால் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஹைக்ரோமீட்டரோட இதே ஹெச்டிசி தான், சேம் அதே ஹெச்டிசி தான். நம்ம கிட்ட வந்து இந்த ஹைக்ரோமீட்டர் 200 ரூபா ஹைக்ரோமீட்டருங்க. கொரியர் வித்து பேக்கிங்க்கு ஒரு 50 ரூபா வருங்க. மொத்தமாக 250 ரூபாங்க இந்த ஹைக்ரோமீட்டரு. நாம் இந்த வீடியோவுக்கு கீழே பாருங்கள் கொடுத்துருக்கோம் நம்பரு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட்டில் பணம் போட்டு அட்ரஸ் அனுப்பிச்சிங்கன்னா நம்ம ப்ரொஃபஷனல் கொரியரில் அனுப்பி வைப்போங்க. கண்டிப்பாக இன்குபேட்டர் செய்கிறவங்க நம்ம கிட்ட வாங்கினாலும் சரி, அப்படி இல்லை நீங்கள் அமேசானில் வாங்கி நாம் இப்போ சொன்ன இந்த முறையில் நீங்கள் கரெக்டாக கிராஸ் செக் பண்ணாதான் உங்களுக்கு கரெக்டாக ஏச்சிங்கும் குஞ்சு நல்லா பொரிக்குங்க. அதே மாதிரி இந்த அட்டைப்பெட்டியில் இன்குபேட்டர் செய்கிறவங்க கண்டிப்பாக அதை தவிர்த்துருங்க. ஒரு தெர்மோகோல் பாக்ஸில் வந்து இன்குபேட்டர் செய்கிறதான் ஒரு நல்ல சிறந்த முறைங்க. ரொம்ப நன்றிங்க. இந்த மாதிரி வீடியோக்களுக்கு மறக்காம ஆர்கானிக் ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.